சினி நம்ம பார்க்க போகிறது நம்ம சரடாவோட எம்எஸ் அவளுக்கு எப்படி தான் கிடச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க அது மஞ்சள் சனிகள் எப்படி கிடச்சிச்சுன்னு வாங்க பார்த்துருவோம். அதாவது நம்ம சரடா வந்து இது முடி நம்ம பார்த்த முடி எல்லா உச்சிகாசுமே ஒரு இழப்பை பார்த்து தான் அவங்களோட மஞ்சள் சனியை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சரடாவோட கேஸ் அது மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவள் வந்து எந்த சாவறதையும் பார்க்கல, யார் செத்தாங்க அப்படின்னு நினைக்கல. அவள் கண்ணு முன்னாடி எந்த ஒரு சம்பவமே நடக்கலை. ஆனால் அவள் வந்து பர்ட்டோவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க அப்பாட்ட அழுதுட்டு இருக்கும்போது அவர் மஞ்சள் சனியும் திடீர்னு ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு தான் கன்ஃபார்மே பண்ண முடியுது. நம்ம சரடா வந்து எந்த ஒரு இழப்புமே இல்லாமல் தான் மஞ்சள் சனியை அன்லாக் பண்ணியிருக்கோம். அது மட்டுமே இல்லாமல் அவளோட ஃபீலிங்ஸ் வந்து அந்தளவுக்கு இருந்தனால தான் அவளோட மஞ்சள் சனியும் ஓப்பன் இருக்குது. அதுக்கான காரணம் வந்து உச்சிகாசோட யாராலையும் அதிகமாக லவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாட்டோம் டோபிராமா ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். ஸோ அதையும் இங்கே நிரூபிக்கிற விதமாக சரடா வந்து தன்னோட மஞ்சள் சனியை அன்லாக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இழப்புமே பார்க்கல, யாருமே அவர் முன்னாடி சாகலை, பர்ட்டோவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணி மஞ்சள் சனியை அன்லாக் பண்ணியிருக்கா. இது மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி